என்ன பார்க்க போகிறோம்னா ரோப்ளாக்ஸில் பிளாக் ஃப்ரூட் பார்ட் 4 தான். இதுக்கு முன்னாடி எல்லாம் லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி கேம் ப்ளே வீடியோ. போன வீடியோவில் நம்ம எங்கே முடிச்சிருப்போம்னா பைரட் வில்லேஜில் முடித்தோம் கைஸ். அங்கேருந்து ஒரு நல்ல வெளித்தனமான கிரைண்டிங்கை போட்டு நம்ம ஸ்கைலேண்ட்ஸ்க்கு வந்துட்டோம். ஏன் அந்த வீடியோ காமிக்கிறதுனா அது ரொம்ப லென்த்தான வீடியோ. ரெக்கார்ட் பண்ணது வந்து மிஸ் ஆயிடுச்சு. மற்றபடி ரெக்கார்ட் பண்ணோன்னா ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடும் கைஸ். அதனால தான் சொல்கிறேன். அந்த வீடியோ வந்து நான் அப்படியே வாயிலே சொல்லிடுறேன். அங்கே போய் என்னென்ன பண்ணேன்னா கிரைண்டிங் பண்ணேன். வேறு ஐட்டம்ஸில் ஏதாவது இருக்கா? ஒரு ஃப்ரூட் ஸ்பின் பண்ணேன். அப்போ வந்து ரப்பர் மறுபடியும் கடிச்சு அதை அப்படியே கீழே போட்டு வந்துட்டேன். அப்புறம் ஆரா வாங்கினேன். அப்புறம் இந்த இது ட்ரிபிள் ஜம்ப் வாங்கினேன். அவ்வளோதாங்க, வேறு வாங்கலை. இந்த வீடியோவில் நம்ம என்ன ஐயோ சவுண்டை குறைக்க மறந்துட்டேனே. இந்த வீடியோவில் வந்து நம்ம டார்க் ஸ்டெப் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ண போகிறோன்னா நெக்ஸ்ட் ஐலண்ட் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆமாம் ஓகே கெஸ் வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்ட் எடுத்து அடிப்போம். நெக்ஸ்ட்டு கொஸ்ட்டு வந்துருச்சு. டார்க் மாஸ்டர் அடிக்க முடியாதா? ஒரு ஸ்கை பேண்டிட்டே அடிப்போம். 150 நான் 160. என்னடா அக்செப்டே ஆக மாட்டேங்குது. ஸ்டேட்டில் போய் 10 போட்டு கொடுத்துருவோம். இப்போ வந்து கோடு போடுவோம். இன்னைக்குள்ள கோடு என்னன்னா சப்2 இல்லை சப்2 கேமர் ரோபோட்டுன்னு போடுவோம். வருதான்னு பார்ப்போம். போன டைம் நான் போட்டப்போ வரல. ஃபஸ்ட் டைம் போடும்போது சப்2 கேமர் ரோபோட் கோடு ஒர்க் ஆச்சுன்னா சந்தோஷம். வரல கைஸ். இப்போ வேறு கோடு தான் போடணும். போட்டுருவோம். நெக்ஸ்ட் எண்டு என்னன்னா அட்மின் ஃபைட் போட்டுருவோம். நெக்ஸ்ட் வந்து ப்ரிசன் தான் நினைக்கிறேன். அட்மின் ஃபைட் FIG60 அட்மின் ஃபைட் ஒரு கைடு வந்துருச்சு கைஸ். சரி ஓகே, இப்போ கிரைண்டிங் பண்ண ஆரம்பிப்போம். எங்கே போனால் ஸ்கை பேண்டிச் போகணும். ஸ்கை பேண்டிச் இங்கே தான் இருப்போங்களா? இங்கே தான் இருக்கணும். கீழே குதிச்சிட்டேன்டா. ஆப்பா இந்த சைடு தான் இருக்கணும். இந்த செஸ்ட் எடுத்துருவோம் கைஸ். எர்த்து கேமரோட வீடியோவில் பார்த்தேன். இங்கே எவனோ இருக்கானா கரெக்டாக? ஆமாங்க, யோசி ரியல் தான். அப்டேட்டுக்கு அப்புறம் மாற்றிருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அதெல்லாம் நான் வாங்க போகிறது இல்லை. அதான் நம்மக்கிட்ட கேப் இருக்குது. இந்த வீடியோ டார்க் ஸ்டெப் கன்ஃபார்ம் எடுத்துடணும். இந்த வீடியோ லாஸ்ட்டு முடியும் போது டார்க் ஸ்டெப் எடுக்கிறது போட்டுருவாங்க கைஸ். 6 போடுவோம். இந்த எஃபெக்ட் தாறுமாறாக இருக்குது. இந்த அமத்ரஸ் போடுற எஃபெக்ட்டு 6 போடுற எஃபெக்ட்டு அமத்ரஸ் எத்து 7 பேர் அடிக்கணும். அது 4 பேர் கூப்பிட்டு வரேன். புது பவரும் வந்திருக்கு கைஸ். இதான் அந்த பவரு. எப்படி போட்டு தக்கின்னு அடிக்கலாம் கைஸ். எவன் வந்தாலும் எங்கடா இந்த இருங்க இது ஆன் பண்ணிடுறேன். இப்போ ஒரு டைக்கன் மாதிரி வருதுல்ல, அதை வச்சு தான் நம்ம அடிக்கணும். அதுதான் டேமேஜ் கரெக்டாக விழுது. இன்னும் ஒருத்தர் இருக்கா. மாஸ்டரி 102 போயாச்சு கைஸ். செஞ்சுரி அடிச்சிட்டோம். செஞ்சுரி வச்சுருக்கோம். செஞ்சுரி எல்லோரும் ஒரு ஜோராக கைத்தட்டுங்க. புது பவரு இது இல்லை, இதுதான் புது பவரு. அப்படியே மாட்டை விட்டு அடிச்சிடலாம். இந்த பவர் நல்லா தான் இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த வீடியோக்கு பிஜிஎம்லாம் ஒரு ஆட் பண்ணி எடிட்டிங் நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள் கைஸ். அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணிடுங்க. சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கைஸ். நான் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். அதான் ஆப்பில் போய் மெதுவாக ஒன்று ஒரு 1/2 hour ஆச்சு அந்த செட் பண்ணுறதுக்கே. அதான் கேட்குறேன் கைஸ். என்னடா அடிக்கவே மாட்டேங்கிறேன். ஒருத்தன் தான் இந்த வாரம் போடும். செத்துட்டான். 168. இப்போ எப்படி மேலே ஈஸியாக மேலே போனோன்னா ஹோம் பட்டன் கொடுத்து போயிடணும் கைஸ்.
மேலே ஹோம் பாயிண்ட் செட் பண்ணிட்டு அப்படியே ஹோம் பாயிண்ட் முடிச்சு போனீங்கன்னா சீக்கிரமாக போயிடலாம். இதான் ட்ரிக்கு. எப்படி ட்ரிக்கு தாறுமாறா? இன்னைக்கு ஃப்ரூட்லாம் ஸ்பின் பண்ண வேணாம் கைஸ். அது இருக்கிறதா ஒன்று தான். ஐஸ் ஃப்ரூட்டே பெஸ்ட்டாக இருக்குது. நம்மக்கிட்ட ஒரு பணக்காரனாக மாறினதுக்கப்புறம் ஸ்பின் பண்ணலாம். 150K வேணும் அந்த டார்க் ஸ்டெப்புக்கு. பதிலாக இது வாங்கிடலாம் கைஸ், அந்த எலக்ட்ரிக் ஃபிஸ்ட்டு. அதெல்லாம் வாட்டர் குன்ஃபு வாங்கி. இப்போ எதுக்கு அது வாங்கணும்? நம்ம ஃபுல்லாக பிளாக் ஃப்ரூட்டில் தானே போடுறோம். அப்படி எதுக்கு அது தேவையே இல்லை. எங்கே இருக்குதா? இது இருக்கு. இப்போ அது நம்ம வாங்க தேவையில்லை. அதுக்குள்ளே ஒரு ஃப்ரூட்டே ஸ்பின் பண்ணிடுவோம் கைஸ். வேணாம் பிளாக் ஃப்ரூட் அந்த டார்க் ஸ்டெப். ஏன்னா இப்போ நான் போய் டார்க் ஸ்டெப்பை வச்சு அடிக்க போகிறது இல்லை. இந்த ஐஸை வச்சு தான் அடிக்கிறோம். அதுக்கு எதுக்கு 150K செலவு பண்ணணும்? அதுதான் கைஸ் வேணாம். அதுக்கு வெளில வேறு என்ன செலவு பண்ணுறது இருக்குது? நெக்ஸ்ட் எலேன் போனோம், அதான் நம்ம டார்கெட்டு. வேறு என்னடா ஒன்று கூட இப்போ ஞாபகம் வராது. வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் ஞாபகம் வருவோம்னா. அடிடா, அடிக்க மாட்டானா? என்னடா இப்படி லேக் ஆகுது கைஸ்? ஒருத்தர் கேட்டது ஏன் லேக் ஆகுதுன்னா இது மொபைலோட லேகு. அந்த வீடியோ நான் இப்போ சரி பண்ணி போட பார்க்குறேன். லேகை எடுத்துக்கிச்சுன்னா மன்னிச்சு கொள்ளுங்கள். 169வது லெவல் கைஸ். இப்போ 2 லேக் வச்சுருக்கோம் நம்ம கையில். இன்னும் ஒரு 3 இப்போ எதுக்கு அது? ஃப்ரூட்டுக்கு ஒரு 60,000னா கூட மீதி 120K கிட்டே இருக்கும் நம்ம கையில். 120 இல்லை, 140 கிட்டே இருக்கும் கையில். போதும். நான் கொஞ்சம் கிரைண்டிங் பண்ணி ஒரு 200 300 அந்த மாதிரி ஏற்றி வச்சிடுறேன். இந்த டைம் நம்மளுக்கு நல்ல ஃப்ரூட்டாக கிடைக்கணும் வேண்டிக்கிறேன். என்னடா அடிக்க வர மாட்டேங்கிற? அடிக்க மாட்டானா? பவர் ஆன் பண்ணினா? இந்த பவர் எனக்கு பிடிக்கவே இல்லை. அந்த செகண்ட் பவர் ஐஸ் அரிச்சு இது தூரமாக தூக்கி போடுது. அதுக்குள்ளே அவனுங்க என்னை அடிச்சிடறாங்க. தூக்கி போட்டான். பாஸ் ஃபைட் பண்ணும்போது அது ஈஸியாக இருக்குது. ஆனால் இப்போ எனக்கு அது பிடிக்கல. ஹெச்பி நம்மக்கிட்ட 1000 கிட்ட தொட போகுது. 955. எனர்ஜி வந்து 840 இருக்குது கைஸ். இது கரெக்டான ஸ்டாட்சான்னு சொல்லுங்கள். செஸ்ட் எடுக்கிறது மறக்கக்கூடாது. இந்த வீடியோவில் எத்தனை லெவல் போகிறேன்னு ஒரு டார்கெட்னா ஒரு 220 இல்லைனா 210. அதான் இந்த வீடியோட டார்கெட். அப்புறம் அடுத்த ஐலண்ட் போகணும். இதுக்கு 175. 4 லெவலு 3 லட்சம். 4 லட்சம் வரும். 4 லட்சத்துக்கு 2 லெவல் தான் ஆகும். அப்படின்னா இன்னும் 2 டைம் இந்த கொஸ்ட் எடுக்கணும். நான் ஒரு 180 போனதுக்கப்புறம் உங்களை பார்க்குறேன் கைஸ். நெக்ஸ்ட்டு கொஸ்ட்டு வந்துருச்சு. எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதோ இவனுங்களை தான் அடிக்கணும். டேமேஜ் விழுந்து தான் நினைக்கிறேன். விழுந்தா சந்தோஷம். விழக்கூடாது. அப்பா டேமேஜ் விழல கைஸ். டேமேஜ் விழல. 4 லட்சம் 8 லட்சம் எக்ஸ்பி வருது கைஸ். 4 லெவலாக ஏற்றலாம். 8 lakhs HP. இதுக்கு எவ்வளோ போகுது? 283. இது இங்கே நின்று இங்கே அடிக்கணும். அதான் அங்கே எனக்கு பிடிக்கல. ஓடி வந்து இவங்களை அடிக்கணும். ஹெச்பி எல்லாம் 2 பேருக்குள்ளே சண்டை போட்டுக்கிறானுங்க. இவங்க அவன் அடிக்கணுமா? இருங்க ஓசிக்கல் எப்படி தரணும்னு சொல்லித்தரேன். ஐயோ கொண்டுட்டாங்க கைஸ். இந்த பிவிபி முடிச்சுட்டு இந்த லெவலை இந்த கொஸ்ட்டு போடிங் மட்டும் பாருங்க. இல்லை அப்படியே இருங்க. இவங்க ஒரு ஜம்பு போட்டால் கொஸ்ட் எடுக்க வருவான். அந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம கீழே போயிடலாம் கைஸ். இல்லை நான் வேறு சர்வர் போயிட்டு உங்களை பார்க்கட்டா? இந்த இடத்துல அவன் இப்போ இருந்தானா வேணாம். இருக்கிறானா இல்லையா? இருக்கிறாங்க. இந்த கொஸ்ட்டை மட்டும் பார்த்துட்டு நான் வேறு சர்வரில் போய் கிரைண்டிங் பண்ணிட்டு வரேன். இந்த கொஸ்ட்டை மட்டும் பார்த்துட்டு போங்க. இப்படி கூப்பிட்டு வச்சு அடிக்கிறது தான் ஈஸின்னு நினைக்கிறேன் கைஸ். பார்த்துருப்பீங்க. ஏதோ ஒன்று மெதுவாக போராடி முடிச்சிட்டேன் இந்த கொஸ்ட்டை கைஸ். பேசாமல் இருந்திருப்பேன், அதுக்கு மன்னிச்சுக்கோங்க. அந்த வீடியோவை கட் பண்ணிடுறேன். அந்த இடத்த
நான் கொஞ்ச நேரம் கிரைண்டிங் கழிச்சு உங்களை பார்க்குறேங்க கைஸ். இதுதான் லாஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். 190 போக போகிறோம். நெக்ஸ்ட் சேலஞ்ச் 190 தான் நினைக்கிறேன். 200னா மறுபடியும் கட் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் ஏஎஃப்ஏ போட்டு வருவேன். இப்போ 190 இருந்தால் சந்தோஷம். இப்போ இந்த லாஸ்ட்டு கொஸ்ட்டு இதை முடிச்சிட்டா நம்ம வந்து ப்ரிசன் நினைக்கிறேன். ப்ரிசன் தான் போவோம். ப்ரிசன் போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேங்க. வந்துட்டேன்டா. டார்க் மாஸ்டர்ஸ் அண்ணன் யாருன்னு தெரியும்ல, கௌசிக். 8 பேர் அடிக்கணும். ஒரு ஆள் 450 தருவாங்க. ஆனால் நம்மளுக்கு ஒரு லெவலுக்கே 3,40,000. ஆனால் அவங்க தரது வெறும் 4 லட்சம் தான் தரானுங்க. அப்படின்னா கோடு போடாமல் விளையாண்டுருந்தோன்னா இந்நேரம் 160 தாண்டிருக்க மாட்டோம். இதான் நான் சொல்கிறேன். கோடு போட்டுருங்க ஃபஸ்ட்டு. லாஸ்ட்டாக சேர்த்து வச்சு போடலான்னு லாஸ்ட்டாக போட்டிங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் ஒரு 100 லெவலில் கூட தாண்டிருக்க மாட்டீங்கன்னு சொல்கிறேன். என்னோட கருத்து. உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கே தெரியும். நான் சும்மா சொல்கிறேன்னு நினைப்பீங்க. லாஸ்ட்டில் இந்த மாதிரி தான் போய் மாட்டிக்கிட்டேன். ஃபஸ்ட்டே நான் கோடை போடாமல் லாஸ்ட்டில் ஒரு கோடை போட்டு ஒரு 5 மாதம் ஆச்சு. எவ்வளோ எதுக்கு போவாங்க தெரியுமா? C2. ஆனால் இப்போ இந்த சீசன் 2ல் பாருங்கள், ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ளே நம்ம C2 போயிடுவோம் சொல்கிறேன். கீழே போவோம். மேலே வந்துட்டனே. இன்னும் 4 பேர் செத்த பயில்களை அடிச்சுட்டு சித்த பூன்னு ப்ரிசனுக்கு ஓடிட வேண்டியதான். இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். ஒரு 12 நிமிஷம் தான் வரும் நினைக்கிறேன். 12 15 அந்த ரேஞ்சில் தான் வரும். போன வீடியோலாம் 20 கிட்ட வந்துச்சு. ஏன் இந்த வீடியோ ஷார்ட்னா சில இதெல்லாம் கட் அவுட் பண்ணிவிட்டு இப்போ எடிட் பண்ணி போகிறேன். இந்த வீடியோ போன டைமில் எடிட் பண்ண மாட்டேன். ரெக்கார்ட் பண்ணிட்டு தம்ப்நெயில்லாம் போய் எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு கிளாரிட்டிக்காக சில ஆப்லாம் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து அந்த ஆப்பையும் யூஸ் பண்ணிட்டு இன்ஷாட்டையும் யூஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக யூஸ் பண்ணிட்டு அந்த சவுண்டோட பேக்ரவுண்ட் சவுண்டோடு தரலான்னு இருக்கேன். அதுக்கு வியூஸ் போதான்னு செக் பண்ணுறதுக்கு தான். அப்படி இருந்தால் நான் வியூஸ் போச்சுன்னா ஒரு நல்லது தானே. நெக்ஸ்ட் ஐலண்டா ஆமாங்க. அப்போனா நான் ப்ரிசனுக்கு போயிட்டு உங்களை பார்க்குறேன். ப்ரிசன் போயிட்டு பார்க்குறேன் கைஸ். போகிற வழியில் வந்து ஜங்கிள் இருந்துச்சு. அப்படியே ஸ்பின் பண்ணிட்டு போயிடலான்ட்டு. என்ன ஃப்ரூட் கிடைக்க போகுது. சில பேரெல்லாம் சொல்கிறீங்க இந்த கமெண்ட் போடலான்னு. நானும் ஏதாவது ஒரு கமெண்ட் போடுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தருவானான்னு பார்ப்போம். ஒரு ஃப்ரூட்டுக்கு 53,000 ஃபால்கன். இதெல்லாம் ஒரு ஃப்ரூட்டு. இது என்ன வாங்க வச்சுட்டீங்க. சரி விடுங்க, ஸ்டோர் பண்ணிப்போம். சரி கைஸ், நான் அந்த ஐலைன் போயிட்டு உங்களை பார்க்குறேன். கைஸ் வந்துட்டோம் ப்ரிசனுக்கு. இங்கே நிறைய பேர் இருப்பாங்க போல். போட்ஸ்லாம் இருக்குது. சுட்டு பார்ப்போம். ஐயோ இங்கே திருப்பிட்டு இதான் உள்ளே போகிற வழி இது இருக்கு. இதான் இங்கே ஒரு இந்த வண்டி தூக்கி போடு. டேமேஜ் இருக்குதா? இறங்கி போய் சண்டை போடுறதுக்கு இந்த டேமேஜ் இருக்குதுன்னு செக் பண்ணுறேன். டேமேஜ் இழுத்து இதுவும் பைரட்டோட போட்டு. இதுதான் மெரைன்ஸோட போட்டு. இல்லை டேமேஜ் வேலை. அவ்வளோதான், வந்துட்டோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் பார்ட் வந்து ஒரு 2 days கழிச்சு இல்லைனா 1 day கழிச்சு வந்துடும் கன்ஃபார்ம். ஓகே, until then டாட்டா பாபாய், see you.